செக்கப் முடிச்சிட்டிங்களா? இப்ப பாப்பாக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லன்னு சொல்ல முடியாது. பல்ஸ் அப்புறம் ஹார்ட் பீட் ரேட் எப்படி இருக்குன்னு ஆபரேஷனுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கணும். ஹார்ட் பம்பிங் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டா அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். டாக்டர், மெடிசன் மூலமா கியூர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? சான்ஸே இல்லை. இதுக்கு ஒரே தீர்வு ஆபரேஷன் மட்டும்தான். ஸோ வர வியாழக்கிழமை ஆபரேஷன் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சிருங்க. அப்புறம் இந்த ஸ்கேன், இசிஜி, ஈகோ இதுக்கான பில் எல்லாம் கவுண்டர்ல கட்டிடுங்க. என்ன கையல், கண் கலங்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல, ஆபரேஷன் நல்லபடியா நடக்கணும். இது வரைக்கும் இந்த விஷயத்த அனுவோட அப்பா அம்மா கிட்ட கூட நான் சொல்லல. என்ன சொல்றீங்க? இத மறைக்கிறதால என்ன வந்துட போகுது? அனுவுக்கு ஒண்ணுனா அவங்களால தாங்கிக்க முடியாது. அவங்க ரொம்ப பயந்துருவாங்க. அந்த பயம் குழந்தைக்கும் வந்துருமோன்னு தான் நான் பயப்படுறேன். ஆபரேஷன் முடிஞ்ச அடுத்த நொடியே நானே சொல்லிடுவேன். ஏன் அண்ணா அண்ணி பாவம் டாக்டர். பாத்துமா, சொன்னா பிரச்சனை வந்துடும் எதுவும் சொல்லாம இருந்துடாதீங்க. அதை வச்சு வேற எதுவும் பிரச்சனை ஃபேஸ் பண்ற மாதிரி ஆயிட போகுது. தானா இந்தாமா மல்லிகட்டு கொடுங்கக்கா. அக்கா, நாளையில இருந்து மாவு எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியாது. நீங்க வேற யாராவது பாத்துக்கிறீங்களா? ஏமா என்னாச்சு? என் வீட்டுக்காரர் ஹோட்டல் எடுத்து நடத்த போறாருக்கா. அதனால வேலை அங்கேயே சரியா இருக்கும்க்கா. பரவாயில்லையே, கடவுள் உன் புருஷனுக்கு நல்ல வழியை காட்டிட்டாரு. நல்லதே நடக்கட்டுமா. ஆமாக்கா, இப்பதான் என் கஷ்ட காலத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கு. சரிம்மா, ஹோட்டலுக்கு மளிகை சாமான் தேவைன்னா நம்ம கடையில இருந்தே எடுத்துக்கோமா. சரிக்கா, கண்டிப்பா நான் அவர்கிட்ட சொல்றேன். சரிம்மா, இந்தாங்க மல்லிகாசு. வரேன்க்கா. சரிம்மா. என்னம்மா தானம், நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கீங்கய்யா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. என்னம்மா ஹோட்டல் கடைன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க? ஐயா, நம்ம தனத்தோட வீட்டுக்காரு புதுசா ஹோட்டல் ஆரம்பிக்க போறாரு. அத பத்தி தான் பேசிக்கிட்டு ஓ இருந்தோம். அப்படியாம்மா, ரொம்ப நல்ல விஷயம்தாம்மா. உன் புருஷன் நல்ல உழைப்பாளி, அவனுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம்மா. என்னங்கய்யா, இப்பதான் விஷயமே உங்களுக்கு தெரியற மாதிரி பேசுறீங்க? கையில் தான் வந்து உங்ககிட்ட சொன்னாலாமே. நீங்க தான் ஏதோ அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு நல்ல நாள் பார்த்து சொல்றேன்னு சொன்னீங்களா? கடைக்கு இன்னைக்கு தான் அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியது. நீங்க சொன்னதுனால தான் இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகாம அப்படியே நிறுத்திட்டோம். சீக்கிரம் ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்கய்யா. என்னது, நான் நேரங்காலம் சரியில்லைன்னு சொன்னனா? என்னம்மா சொல்ற? ராமேஸ்வரத்துக்கு ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு இன்னைக்கு காலையில தாம்மா வந்தேன். ஐயா, என்னங்கய்யா சொல்றீங்க? அப்ப நீங்க கையில பார்க்கவே இல்லையா? இல்லையம்மா. இவர் பார்க்கலங்கிறாரு. அப்போ கையில் எதுக்காக நம்ம கிட்ட ஜாதகம் பார்த்துன்னு போய் சொல்லணும்? அப்ப இந்த ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுல அவளுக்கு உண்மையிலேயே விருப்பம் இல்லையா? அம்மா தானம், தானம் என்னம்மா யோசிக்கிற? ஒண்ணு இல்லைங்கய்யா. ஏதாவது நல்ல நாள் பார்க்கணும்னா வீட்டுக்கு வாமா, நானே பார்த்து சொல்றேன். சரியா? சரிங்கய்யா. எனக்கு ஒரு பால் பாக்கெட் கொடுமா. கயல், என்ன மன்னிச்சிரு கயல். நீ எதுக்கு எழில் மன்னிப்பு கேக்குற? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ்வளோ நாளா உனக்கு இருந்த பாரத்தை குறைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப நானே ஒரு பாரமா இருக்கேன். அதான் மன்னிப்பு கேட்டேன். ஏன் எழில், நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ என்ன எனக்கு பாரம் சொல்லு. கயல், எனக்கு டிராவல்ஸ் வச்சு கொடுக்க தானே நீ அவ்வளோ போராடின. அப்புறம் உங்க அண்ணன் மூர்த்திக்கு ஹோட்டல் வைக்கணும்னு அந்த பணத்தை கொடுக்க ஒத்துக்கிட்ட. அந்த பணம் இப்போ அனுவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பயன்பட போகுது. ஒரு வேளை எனக்கு நல்ல வேலை கிடைச்சு நான் கை நிறைய சம்பாதிச்சிருந்தேன்னா உனக்கு இந்த சமயத்துல உதவியா இருந்திருப்பேன்ல. இப்ப நான் ஏதோ கையாளாகாதவன் மாதிரி ஃபீல் ஆகுது. எழில், ஏன் இப்படி எல்லாம் பேசி என்ன கஷ்டப்படுத்துற? நான் என்ன பணத்துக்காகவா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? நீ எவ்வளோ மேல இருந்தாலும் எவ்வளோ கீழே போனாலும் நான் எப்பவுமே உன்னை மேல வச்சுதான் எழில் பார்ப்பேன். இவ்ளோ கஷ்டத்திலயும் என் கூட என்னோட கைய பிடிச்சுக்கிட்டு எனக்கு உறுதுணையா
ஆறுதலா 4 வார்த்தை பேசிட்டு இருக்கிறத தாண்டி வேற என்ன எனக்கு பெருசா தேவைப்படும் சொல்லு.